நேற்று சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் மேட்ச் நடந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சென்னை ரசிகர்கள் எல்லாருமே சந்தோஷப்படுற மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை மும்பையிலேயே பீட் பண்ணிட்டாங்க. அதுவும் செமையான பேட்டிங். ஆரம்பத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் ஸ்லோ ஸ்டார்ட் தான். ரஹானே அவுட் ஆனதுக்கப்புறம் ருத்ராஜ் கைக்வாட்டும் ரச்சின் ரவீந்திராவும் நல்லாவே விளாண்டாங்க. அதுக்கப்புறம் தூபே வந்தார். தூபே ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அதுக்கப்புறமா நல்லா விளாண்டார். 27 பால்லாம் 50 அடிச்சிட்டாரு. ஸோ சரியான இன்னிங்ஸு. ருத்ராஜ் கைக்வாட் ஸ்லோவாக ஆரம்பித்து அப்படியே செம்ம இன்னிங்ஸ் விளாண்டார். அப்புறம் அதிரடியாக விளாண்டார். தோனி அவர் அடித்த சிக்ஸை பார்த்து மிரட்டுட்டார். ஸோ அதுக்கப்புறம் அந்த டேரில் மிச்சலால் பாலை அவ்வளோவா கனெக்ட் பண்ண முடியல. பட் கடைசியாக இறங்கினாருத்தால தோனி வேறு லெவல். கிரவுண்டு அலர்ந்துச்சு. மும்பையாக இருந்தாலும் சென்னையில் எவ்வளோ சவுண்டு வருமோ அந்த அளவுக்கு சவுண்டு வந்துச்சு. அதே மாதிரி வந்தார். கடைசியாக 4 பால் தான். ஹர்திக் பாண்டியா போய் ஓவர் போட்டார். ஃபஸ்ட்டு பால் 6, 2வது பால் 6, 3வது பால் 6, 4 பாலில் 20 ரன் அடித்து மேட்சை டிஃப்ரென்ஸாக கொண்டு வந்தார். ஸோ அந்த கடைசி ஓவர் போன 20 ரன்னுனால தான் நேற்று ஜெயித்தோம். கடைசியில் ரோஹித் சர்மா கடைசியில் 20 ரன் வித்தியாசத்தில் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிச்சு. ரோஹித் சர்மா செஞ்சுரி போட்டிருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் தோத்துட்டாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா மேலே நிறைய விமர்சனம் இருக்குது. பட் இருந்தாலும் நேற்று மேட்ச்சு தோனிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸுக்கும் ரொம்பவே சூப்பரான மேட்ச்சு. பத்திரனா 4 விக்கெட் எடுத்தார். அவரோட பவுலிங், துஷார் தேஷ்பாண்டே, சர்துல் தாக்கூர் எல்லாருமே நேற்று பவுலிங் சூப்பராக போட்டாங்க. அந்த 15-16வது ஓவர் சர்துல் தாக்கூரும் துஷார் தேஷ்பாண்டேவும் போட்ட 2 ஓவர் தான் மேட்ச் வின்னிங் ஓவர். அதுக்கப்புறம் பத்திரனா கடைசியாக கண்டெயின் பண்ணிட்டார். ஸோ ஜடேஜாவும் நல்லாவே பவுலிங் போட்டார். சிஎஸ்கே 20 ரன் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸை பீட் பண்ணிட்டாங்க. நேற்று தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஒரு நல்ல மேட்ச்சு சென்னை ரசிகர்களுக்கு. இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.